அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இது பற்றி எதுவும் தெரியாது. நான் அது பற்றி எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. கடலூர்ல பேசும்போது நம்ம கட்சிக்கு வசந்த காலம் வந்துருச்சு, இனிமேல் நம்ம எல்லாரும் இப்படி கல்யாணங்கள் நடக்கல தான் வசந்த காலம் இல்ல. அது ஏதாவது குறிப்பு உணர்த்துறீங்களா? அதில் குறிப்பெல்லாம் உணர்த்தலை. இயற்கையாக இப்போ வசந்த காலத்தில் முருகனுடைய குடும்பம் அடியெடுத்து வச்சிருக்கு. அது மாதிரி வசந்த காலம். சில மனப்பிசக்குகள்லாம் இருந்தது, ஊமை காயங்கள்லாம் இருந்தது அப்படின்லாம் கூட சொன்னீங்க. அதுக்கு பதவுரை பொழிப்புற எழுதுறதுக்கு சாயங்கால கச்சேரி நடத்தக்கூடிய நம்முடைய நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அதுக்கு பதவுரை, பொழிப்புற, விளக்க உரை, விமர்சன உரை, கண்டன உரை எல்லாம் நடத்துவாங்களே, தாராளமாக நடத்தும். அவர் அணிந்துரை கொடுத்திருக்கிறாரு. முன்னாள் முதல்வர் ஆர்வீர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அணிந்துரை தந்திருக்கிறார், வாழ்த்துறை தந்திருக்கிறார். 22 பேர் தலைவர்கள் அணிந்துரை தந்திருக்கிறார்கள். 22 பேர் எதிர்பார்க்கிறேன். அது அவங்க முடிவு. குறுகிய நாட்களுக்குள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். இன்னும் 6 மாதங்களுக்குள் தன்னை முழுமையாக அவர் தயார்படுத்திக் கொள்வார். He will equip himself to run the administration. ஆட்சியை நடத்தக்கூடிய நுணுக்கங்கள், நிர்வாக நுணுக்கங்களை போக போக சில மாதங்களில் அவர் கற்று தேர்ந்து தெளிவு பெற்று விடுவார் என்று நான் நம்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுனது, எதிர்க்கட்சி தலைவர் பேசுனது, அதை பற்றியெல்லாம் நான் கமெண்ட் அடிக்க முடியுமா? அதுபோலத்தான் அவங்க பேசுனதையும் கமெண்ட் பண்ண விரும்பலை, முதல்வர் பேசுனதையும் நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. அதை பற்றி எந்த கமெண்ட்டும் சொல்ல நான் விரும்பவில்லை. உள்ளாட்சி தேர்தல் பணிகள்லாம் தொடங்க இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் தொடங்க இருக்கிறாங்க. மதிமுக மக்கள் நலனுக்காக நாங்கள் போய் ஓட்டே விழாத ஒரு வேலையில் ஈடுபட்டு வேலைக்கெடுல எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஓட்டு அதனால கிடைக்காது. ஆனால் தமிழ்நாட்டு நன்மைக்காக ஹைகோர்ட் ஆர்டர் படி அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் கட்சி தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாக்கின்ற கடமையில் எல்லா கட்சிகளையும் விட முன்னணியில் நிற்பது மறுமலர்ச்சி திமுக தான். அந்த பணியை தொடர்ந்து செய்யும். நேற்று நீட் போராட்டத்தில் அந்த கூட்டணி கட்சியினர் அமைச்சரவையில் சேர்ந்தவங்களை பற்றி கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு. அப்படிதான் பேசணுமா சார்? தொடர்ச்சியா அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு தம்பி.